ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி கோதுமை நெய் பிஸ்கட் பண்ணலாம். இதுக்கு நான் ஒரு பெரிய பாத்திரம் எடுத்திருக்கேன். அதில் ஒரு டம்ளர் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். நீங்கள் மைதா மாவு கூட எடுத்துக்கலாம். இது 200 கிராமு. அதில் 50 கிராம் சர்க்கரை தான் எடுத்துக்கிறேன். நீங்கள் ஈக்குவலாக எடுத்துக்காதீங்க, ரொம்ப இனிச்சு போயிடும். அதுக்கப்புறம் ஒரு பிஞ்ச் சால்ட்டு. இது கூட நீங்கள் ஏலக்காய் இல்லை பேக்கிங் சோடா வேணும்னா ஆட் பண்ணி நீங்கள் கிரைண்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கிரைண்ட் பண்ணதுக்கப்புறம் ரெண்டையும் சேர்த்து ரொம்ப மெதுவாக மெல்லமாக மிக்ஸ் பண்ணுங்கள். ரொம்ப ஹாஷாக பண்ணாதீங்க. இப்போ நம்ம இது கூட 100 கிராம் நெய் ஆட் பண்ணுறோம். இது காய்ச்சலாம் தேவையில்லை, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நம்ம சப்பாத்தி மாவு மாதிரி பிசைய போகிறோம். அதுக்கு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஆட் பண்ணணும், ஒரேடியாக ஆட் பண்ணாதீங்க. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு நமக்கு எப்படி வரும்னா உதிரி உதிரியாக வர ஆரம்பிக்கும். ஒரு 10 மினிட்ஸ் கழித்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வரும். அதுக்கப்புறம் திரும்ப இன்னும் கொஞ்சம் நெய் ஆட் பண்ணிங்கன்னா நமக்கு நல்லா மாவு கட்டி ஆகிற மாதிரி ஒரு ஸ்டேஜ் வர ஆரம்பிக்கும். இந்த மாதிரி வரும். அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நெய் ஆட் பண்ணி நீங்கள் இந்த மாதிரி பிசைய ஆரம்பிச்சிங்கன்னா நமக்கு சப்பாத்தி மாவு மாதிரி வரும். ஆனால் நீங்கள் ரொம்ப சாஃப்டாக பிசையக்கூடாது, கொஞ்சம் ஸ்டிக்கியாக தான் இருக்கணும். இதுக்கு 100 கிராம் நெய் தான் தேவைப்படும், ரொம்பலாம் தேவைப்படாது. ஒருவேளை உங்களுக்கு இந்த மாதிரி சப்பாத்தி மாவு மாதிரி வரல அப்படின்னா லைட்டாக லிட்டில் பிட் தண்ணி லைட்டாக தெளிச்சிட்டு பிசைஞ்சிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ரொம்ப தண்ணி ஆட் பண்ணிடாதீங்க. இப்போ நமக்கு மாவு நல்லா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஒரு பிளேட் எடுத்துக்கோங்க. அதில் நெய் அப்ளை பண்ணி நான் வச்சுருக்கேன். நீங்கள் பட்டர் ஷீட் இருந்தால் அது வச்சுக்கலாம், உங்கள் ஆப்ஷன் தான். இப்போ ஃபுல்லாக அப்ளை பண்ணியாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம மாவு ரெடி பண்ணோம் பார்த்திங்களா, அதுலேருந்து குட்டியாக கொஞ்சமாக மாவு எடுத்துக்கோங்க. நம்ம சப்பாத்தி மாவு மாதிரி ஒரு பால் நல்லா டைட்டாக உருண்டை பிடிச்சிக்கோங்க. இதில் உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ அந்த ஷேப் நீங்கள் பண்ணிக்கலாம், உங்கள் ஆப்ஷனல் தான். இப்போ நான் கையில் இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிவிட்டு அப்படியே பிளேட்டில் எடுத்து வச்சுக்கிறேன். நீங்கள் தேவைப்பட்டால் இதுக்கு மேலே நட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இந்த மாதிரி முந்திரி, திராட்சை, பாதாம் ஆட் பண்ணலாம், பிஸ்தா ஆட் பண்ணலாம். அப்படி இல்லை சிம்பிளாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஜாம் ஒரு ட்ராப் நீங்கள் மேலே வச்சிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி மீதி இருக்க மாவு எல்லாத்தையுமே நான் உருண்டை பிடிச்சி எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ நம்ம எடுத்து வச்சாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, நான் லோ ஃப்ளேம்லேயே ஒரு 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன் அடிகனமான பாத்திரத்தில். ஒருவேளை அடிகனமான பாத்திரம் உங்கள் கிட்டே இல்லைனா குக்கர் எடுத்துக்கோங்க. இது நல்லா ப்ரீ ஹீட் பண்ணோன்னே இதுக்குள்ளே அப்படியே இதை வச்சுருங்க. லோ ஃப்ளேம்லேயே அப்படியே 20 மினிட்ஸ் பேக் பண்ண விட்டுருங்க. அந்த 20 மினிட்ஸ் பேக் பண்ணுற கேப்பில் நம்ம அடுத்த பிளேட் ரெடி பண்ணிக்கலாம். என்கிட்ட பெரிய பாத்திரம் இல்லை, அதனால் நான் கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணுறேன். உங்கள் கிட்டே பெரிய பாத்திரம் பெரிய பிளேட்டே இருந்துச்சுன்னா நீங்கள் அதில் எல்லாத்தையுமே ஒரே டைமே பேக் பண்ணி வச்சிடலாம். அதே மாதிரியே 4 பால் பண்ணி வச்சிட்டேன். அதில் நான் இப்போ ஃபோக் ஸ்பூன் எடுத்து இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணேன். இது ஒரு மாடல். அண்ட் இன்னொன்று நான் இதில் கிரேப்ஸ் ஆட் பண்ணுறேன். ஸோ கிரேப்ஸ் இந்த மாதிரி லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. அதுக்கப்புறம் இன்னொரு பிளேட்டில் பார்த்தீங்கன்னா முந்திரியை வச்சு பண்ணியிருக்கேன். ஸோ மோஸ்ட்லி இது எல்லாத்தையுமே பண்ணி அப்படியே ஓரமாக வச்சுட்டேன். இப்போ நமக்கு 20 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ஸோ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுவோம். அதே சமயம் நமக்கு பிஸ்கட் ஸ்மெல்லும் வீட்டு ஃபுல்லாக செம்மையாக மணக்கும். ஸோ இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணலாம். இதை எடுத்து வெளியில் வச்சுட்டு ஆற வச்சிடணும். ஒரு 10 மினிட்ஸ் கழித்து எடுத்திங்கன்னா நல்லா மொறுன்னு கோதுமை நெய் பிஸ்கட் ரெடி ஆகிருக்கும். இப்போது இதை அப்படியே எடுத்து நான் ஆற வைக்க போகிறேன். அடுத்து நம்ம செகண்டாக செஞ்சோம் பார்த்தீங்களா, இதை உள்ளார அப்படியே ப்ளேஸ் பண்ணுறேன். அதே மாதிரி another 20 மினிட்ஸ் வரதான்னு பார்க்கலாம். ஆக்சுவலி லைட்டாக ஆறிக்கும். அப்போவே நீங்கள் இந்த மாதிரி எடுத்து பாருங்கள். ஆனால் சாப்பிடாதீங்க, எடுத்து மட்டும் பாருங்கள். நீ பாருங்கள், ஒட்டாமல் அப்படியே வந்திருக்கு பாருங்கள். ஒட்டாமல் அப்படியே வந்திருக்கு பார்த்தீங்களா. தட்டில் பாருங்கள், எதுவுமே இல்லை. இந்த மாதிரி எல்லாத்தையுமே எடுத்துருங்க. நம்மளுக்கு அப்படியே எடுத்தோன்னா வந்துடும் அழகா. இது அப்படியே நல்லா கூல்டவுன் ஆனதுக்கப்புறம் தான் சாப்பிடணும். நல்லா கூல்டவுன் ஆனதுக்கப்புறம் தான் நம்ம உடச்சி சாப்பிட முடியும். இல்லாட்டி கொஞ்சம் சாஃப்டியாக இருக்கும், பஃபியாக இருக்கும். இப்போ 20 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை எடுத்துடலாம். சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஸோ இதை நம்ம அப்படியே எடுத்து ஆற வச்சுட்டு அடுத்த பிளேட்டை தூக்கி உள்ளார வச்சிடலாம். இப்போ இதையும் மூடி போட்டு அதே ப்ராசஸ் தான், 20 மினிட்ஸ் வேக வச்சுருங்க.
நமக்கு ஃபைனலாக கோதுமை நெய் பிஸ்கட் கம கமன் ரெடி ஆயிரும். உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.